138 சங்கீதம் 2ஆம் வசனம். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீர் மைமைப்படுத்தினீர். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நீர் என்ன செய்தீர்? மைமைப்படுத்தினீர். நாமங்கிறது ஒரு ஆளை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கடவுளுடைய நாமம் என்பது கடவுளையே குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த வார்த்தையை அவருடைய நாமத்தை காட்டிலும் என்ன செய்யிருக்காராம்? மைமைப்படுத்தி வச்சிருக்காராம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, தம்மை காட்டிலும் இந்த வார்த்தையை தேவன் மைமைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பரலோகத்தில் அவ்வளவு மரியாதைக்குரிய ஒரு விஷயம் இந்த தேவனுடைய வார்த்தை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் என்பது அவருடைய வார்த்தையை கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது. இதை போல வல்லமையான சக்தி எதுவுமே கிடையாது. அகிலலோகத்தையும் படைத்தது இந்த வார்த்தை தான். 2ஆம் வருகையில் அகிலலோகத்தையும் அழிக்க போகிறது இந்த வார்த்தை தான். நோவா காலத்தில் வெள்ளத்தை கொண்டு வந்தது வார்த்தை தான். எல்லாம் வார்த்தை தான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வார்த்தை முக்கியம் உனக்கு தெரியுமா? இதான் கர்த்தர் கேட்காரு. ஜெபத்தில் வந்து முழங்கால் போடுறதுக்கு முன்னாடி ஜெபம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? ஜெபங்கிறது என்னுடைய வார்த்தை எனக்கு என்ன செய்யறது? ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே என்னுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா? கவனிங்க, இது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுன்னா கண்டதை வந்து ஜெபத்தில் என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான்.